الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் பக்ராவினுடைய சூராவினுடைய பாதிக்கும் மேலாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 237 ஆயத்துகள் சூரத்துல் பக்ராவிலே முடிந்து 238வது ஆயத்திலிருந்து 242வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே கால் அல்லாஹு தாலா என்று சொல்லி ஹாஃபிது அல சலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா அப்படின்னு ஆரம்பிச்சு யுபையுனுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன் என்று முடியும் ஆயத் வரைக்கும் உள்ள வசனங்களின் அர்த்தங்களை, அதன் விளக்கங்களைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதன் ஆரம்பமாக தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை மிக தெளிவான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே எடுத்து சொன்னார்கள். இந்த இடத்திலே அல்லாஹு தாலா திடீரென இடையிலே தொழுகை என்ற ஆயத்தை கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன, அதை கொண்டு அல்லாஹு தாலா நாடக்கூடியது என்ன, அந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதையும் தெல்ல தெளிவாக எடுத்து கூறினார்கள். அதை நாம் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற பாடத்திலே மிக தெளிவாக எடுத்து கூறினோம். இப்போ அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் எண்ணிக்கை வரிசையிலே 354வது பாடம் 354 354வது பாடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அகராதி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்ற பாடத்தில் அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்பு சம்பந்தமான விஷயத்தை பார்த்துட்டோம். இங்கே அல் லுகா என்று சொல்லப்படக்கூடிய அகராதி சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறோம். அகராதி சம்பந்தமான விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த அகராதி விஷயத்தில் அல் உஸ்தா என்ற வார்த்தையும் ஃபரிஜாலன் என்ற வார்த்தையும் இன்னும் பல வார்த்தைகள் கொண்டு வரப்படுகிறது. அது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர், என்னென்ன அகராதி என்பது நாம் சொன்னது போன்று மிக முக்கியமான ஒரு பங்கு. தொடர்பு என்பது இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு விஷயங்கள் புரிந்துவிடும். ஆனால் அகராதி என்பது அவ்வாறு கிடையாது. அகராதி என்பது அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள். அதில் சில வார்த்தைகள் சிரமமான வார்த்தைகளாக இருக்கலாம், அதை அர்த்தம் வைப்பதற்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். எனவே கிதாபுடைய ஆசிரியர் அந்த சிரமத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் வைக்கக்கூடிய அர்த்தத்தை இன்னும் தஃப்சீர்கள் படிக்கும் பொழுது அதிலே வார்த்தைகளிலே நாம் சிக்கல் ஏற்பட்டு விட்டு அதை தெரியாமல் முடித்து கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அல் முனாசபத் என்பதற்கு பிறகு அத்தஃப்சீர் இந்த ரெண்டுக்கும் மத்தியிலே அகராதி என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வாறு அல்லாஹு தாலா இந்த ரெண்டு ஆயத்துகளுக்கு இடையில தொழுகை என்பதை கொண்டு வந்து அதன் மூலம் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறானோ, அதே போல் கிதாபுடைய ஆசிரியர் தொடர்பு என்று கொண்டு வருவார், அடுத்ததாக தஃப்சீர் விளக்க உரை என்று கொண்டு வருவார்கள். அதற்கு மத்தியிலே அகராதி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் மூலம் வார்த்தைகளை தெளிவான முறையில் ஹல் செய்வார்கள். வார்த்தைகளுடைய அர்த்தத்தை சில இடங்களில் கவிதைகளோட, சில இடங்களில் ஹதீஸ்களை சொல்லி, சில இடங்களில் வேறு குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு வந்து இவ்வாறு அந்த வார்த்தையினுடைய பொருளை, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை மிக தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கும் இதே போன்று கிதாபுடைய ஆசிரியர் அகராதியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு பாடத்திலும் அகராதியுடைய பாடத்திலே சொல்லக்கூடிய விஷயம்தான். இதன் மூலம் நாம் வைக்கக்கூடிய அர்த்தத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், அதே போன்று தஃப்சீருடைய விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு சொல்லப்படுது. அப்போ நம்ம அகராதி பொருளை சொல்லும் போது, அர்த்தம் வைக்கும் பொழுது அதை நன்கு கவனித்து கொண்டால், அதனுடைய அர்த்தங்களை நன்கு புரிந்து கொண்டால் அல்லாஹுடைய கிருபையினால் நமக்கு அதனுடைய அர்த்தங்கள், நமக்கு விளக்கங்கள் விளங்கும்.
அதனாலதான் அந்த அடிப்படையில் இங்க சொல்லப்படுது. அல் உஸ்தா என்பதும் ஃபரிஜாலன் என்பதும் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கோம். இது அல்லாத வேறு சில வார்த்தைகளும் அங்கு வருகின்றன. அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய அர்த்தங்களையும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். அதன் மூலம் கிதாபுடைய ஆயத்துகள், இந்த வசனங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதும் அதன் விளக்கங்களை செய்வதும் விளக்கங்களை சொல்வதும் லேசாக இருக்கும். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தங்களையும் விளக்கங்களையும் காண்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத்து ஹாஃபிது. ஹாஃபல யுஹாஃபிது. ஹாஃபிது என்பது இங்கு அம்ருடைய சீகா. ஹாஃபிது அல் முஹாஃபலத்து. அல் முஹாஃபலத்து என்றால் அல் முதாபமத்து நிலைத்திருப்பது, அலஷை ஒரு வஸ்துவின் மீது நிரந்தரமாக இருப்பது, வல் முவாலபத்து அலைஹி அதன் மீது தொடராக இருப்பது, அதை தொடராக செய்து வருவது. ஹாஃபிது என்ற வார்த்தை ஹாஃபல யுஹாஃபிது என்பதிலிருந்து வருது. அல் முஹாஃபலத்து அலஷை அல சலாத்தி அதன் மீது நிரந்தரமாக இருப்பது. இந்த ஹாஃபிதுங்கிற வார்த்தை குரான்ல பல இடங்கள்ல பல அர்த்தங்கள்ல புழங்கப்பட்டாலும் பாதுகாக்கக்கூடியது. உதாரணமா வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் அப்படின்னு சொல்லி வரும். அது இல்லாமல் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ் என்பதாக வரும். வல் ஹாஃபிதூன லி ஹுதூதில்லா வபஷ்ஷிரில் முஃமினீன் என்பதாக வரும். வஇன்னா லஹு லஹாஃபிதுன் என்பதாக வரும். இப்படி ஹாஃபிதூன்கிற வார்த்தை பல இடங்கள்ல என்ன செய்யுது, வமா ஹுவ வமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன் வஇன்னா லஹு லஹாஃபிதூன். இப்படி ஹாஃபிதுங்கிற வார்த்தை பல இடங்கள்ல குரான்ல வந்தாலும் இந்த இடத்துல வரக்கூடியது இது சம்பந்தமான ஹாஃபிதுன் என்பது அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன் அவர்கள் அவருடைய தொழுகையிலே நிரந்தரமாக இருப்பார்கள். மூமின்களுடைய அந்த சிஃபத்தை சொல்லும்போது அல்லாஹ் அந்த யுஹாஃபிதூன் யுஹாஃபிதூன் வல்லதீனஹும் அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே நிரந்தரமாக பேணுதலாக இருப்பார்கள் என்பதை சொல்லுகிறான். வஹாஃபிது நீங்கள் பேணுதலாக இருங்கள், நிரந்தரமாக செய்து வாருங்கள். அல் முஹாஃபலத்து அப்படின்னா பேணுதலாக இருப்பது, நிரந்தரமாக இருப்பது, தொடராக செய்து வருவது. அல் முதாவமத்து அல ஷை வல் முவாலபத்து அலைஹா. அல் முவாலபத்து அலைஹி ஒரு விஷயத்தில் நிரந்தரமாக தொடராக செய்து வருவதற்கு சொல்லப்படும். அல் வஸ்தா அல் உஸ்தான் வருது முஅன்னஸ். அல் உஸ்தாங்கிறது முஅன்னஸ். அல் அவுசத் என்பதனுடைய முஅன்னஸ் தான் அல் உஸ்தா. அல் உஸ்தா என்றால் நடுநிலைமையானது. அல் அவுசத்துடைய பன்மை. அப்போ நடுநிலைமை அன்பேனா குரான்ல அல்லாஹ் வந்து வஸ்துங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கான். இந்த உம்மத்தை சொல்லும்போது இன்னா ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன் லி தக்கூனு ஷுஹதா அலன்னாஸ். ஷுஹதா லின்னாஸ் அதாவது அல்லாஹ் சொல்லும்போது குரான்ல சொல்லும்போது சயகுலு சுஃபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹு மின் qiblatiஹிம் அல்லதி கானூ அலைஹா குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம் வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன் லி தக்கூனு ஷுஹதா அலன்னாஸ். வசத்தன்கிற வார்த்தை இருக்க நடுநிலைமை, நடுத்தரம் என்பதற்கு சொல்லப்படும். அல் அவுசத்து அப்போ உஸ்தா என்பதனுடைய உஸ்தா என்பது அல் அவுசத் என்பதனுடைய பன்மை. அவுசத் என்பதுக்கு தான் பன்மை முஅன்னஸ் உஸ்தாம்பாங்க. அல் அவுசத்துடைய முஅன்னஸ் தான் உஸ்தா. அல் அதாவது வஸ்து ஷை ஒரு வஸ்துவினுடைய நடுப்பகுதி. வசத்தன் வசத்து ஷை ஒரு பொருளுடைய நடுப்பகுதி. ஹைருஹு அதனுடைய சிறந்த பகுதின்னு சொல்றது. அதலுஹு அதனுடைய நடுநிலைமையான நீதமான, அதாவது நடுநிலைமையான பகுதினா நேரான பகுதி, அதனுடைய சரியான நடுநிலைமையான நீதமான பகுதி. கால ஆராபியுன் ஒரு ஆராபி கூறுகிறார், எம்தஹுர் ரசூல் ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்த வண்ணமாக ஒரு ஆராபி பாடுகிறார். யா அவுசத்தன் நாசி தர்ரன் ஃபி மஃபாஹிரிஹிம் வ அக்ரமன் நாசி உம்மன் பர்ரத்தன் வ அபா. உம்மன் வ பர்ரத்தன் வ அபா. இந்த இடத்துல ஒரு ஆராபி காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார். புகழும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா அவுசத்தன் நாசி மக்களிலே மிகவும் சிறந்தவரே. அவுசத்தன் நாசி நடுநிலைமையானவர்னு அர்த்தம். மக்களில் மிகவும் நடுநிலைமையானவரே. தர்ரன் அதாவது சிறப்புன்னு அர்த்தம். ஃபி மஃபாஹிரிஹிம் அவங்களுடைய அந்த பெருமையிலே, அதனுடைய கோத்திரத்துடைய பெருமை, அந்த விஷயத்தில் பெருமையில, அதாவது இந்த இடத்துல பசுமையானது தர்றன பசுமைக்கு சொல்றது. அதாவது என்னதுன்னா
நல்ல நாதிலான முகம் மலர்ந்தவர் அப்படின்னு சொல்றது. அப்போ யா அவுசத்தன் நாசி தர்ரன் ஃபி மஃபாஹிரிஹிம், மக்களிலே மக்களில் நடுநிலைமையானவரை தர்றன்னா, அதாவது முகமலர்ச்சியால் ஃபி மஃபாஹிரிஹிம், அவர்களுடைய பெருமைக்கு, அந்த சமுதாயத்தினுடைய பெருமைக்கு, அவனுடைய கூட்டத்தாருடைய பெருமையிலே என்ன முகமலர்ச்சியால் மக்கள் மிகவும் நடுத்தரமானவரே. அப்போ உங்களை கொண்டு அந்த உங்களுடைய கூட்டத்திற்கு பெருமை இருக்கு. அக்கரமன் நாசி, இன்னும் மக்களிலே மிகவும் கண்ணியமானவரே. உம்மன், தாய் ரீதியாகவும், பர்ரச்சன் அபன், தாய் தந்தை ரீதியாக நலவுகள் செய்யக்கூடிய விஷயத்திலே மக்களிலே மிகவும் கண்ணியமானவரே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்க. அப்போ அவருடைய பெருமை, அந்த அவருடைய பெருமையுடைய விஷயத்துல முகமலர்ச்சி கொண்டவரே, மக்களில் நடுநிலைமையானவரே, அதேபோல் மக்களில் மிக கண்ணியமானவரே, தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நலவுகள் செய்வதற்கு உரிய மிக கண்ணியமானவரே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த காட்டரபி படிக்கிறார். அடுத்து கானித்தீன் என்பதாக வருது. அஸ்லுல் குனூத்தி ஃபில் லுகா, லுகத்துல குனூத் என்றால் எதற்கு சொல்லப்படும்? அல் முதாவமத்து அலஷி, ஒரு வஸ்துவின் மீது நிரந்தரமாக இருப்பது. வகது ஹஸ்ஸஹுல் குர்ஆனு பித்தவாமி அல தாஅதி, குர்ஆன் தூண்டுகிறது. ஹஸ்ஸஹுனா குர்ஆன் ஒரு விஷயத்தை தூண்டுகிறது. அல் குர்ஆனு பித்தவாமி, நிலையாக இருப்பதை தூண்டுகிறது. அல தாஅதி, வழிபாட்டின் மீது. வல் முலாசமத்தி லஹா அலா வஜ்ஹில் குஷூஇ வல் குலூஇ, குஷூ குலூவினுடைய அடிப்படையில், குஷூடைய அடிப்படையிலையும் குலூடைய அடிப்படையிலையும், அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒட்டி கொள்வது, ஒரு விஷயத்தை வழிபடுவது, ஒரு விஷயத்தை ஒட்டி கொள்வது, அதே மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, வழிபடுறது, அதற்காக வேண்டி சொல்லப்படும். அதற்காக வேண்டி இந்த வார்த்தையை புழங்கப்படும். இது காணித்தீன்ங்கிற வார்த்தை. அப்போ காணித்தீன்ங்கிற வார்த்தை இருக்க, காணித்தீனை பற்றி சொல்லும்போது காணித்தீன் குர்ஆன்ல வந்திருக்கு. அதாவது என்னது, பல இடங்கள் வந்து காணித்து குனுத்தீல் ரப்பிக்குன்னு வர மாதிரி காணித்தீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரும்போது வக்கானத் மினல் காணித்தீன், அவள் வழிபடக்கூடியவர்களிருந்து ஆகியிருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு வஸ்துவின் மீது நிரந்தரமாக இருப்பதற்கு குனூத் என்பதாக சொல்றது. குர்ஆன் அதை ஏவுகிறது, ஹஸ்ஸஹுதை தூண்டுகிறது. குர்ஆன் வந்து வித்தவாமே அல தாத்தி, வழிபாட்டின் மீது நிரந்தரமாக இருப்பது, இன்னும் அதோடு ஒரு இறைபிரியாது இருப்பது. எந்த அடிப்படையில்? அலா வஜ்ஹில் குஷூமத்தி வல் குது வல் அலா வஜ்ஹில் குஷூஇ வல் குதுஇ, குஷூ குது அடிப்படையில். குஷூ குதுன்னா என்னது? பணிவின் அடிப்படையில். அதே மாதிரி உறுப்புகளை என்னது? அல்லாவுக்காக வேண்டி பணித்து வைத்துக் கொள்வது அடிப்படையில். இந்த ஹுஷு ஹுலுங்கிற விஷயம் வந்து சொல்கிறோமே, இது வந்து 15 இடத்துல வந்திருக்குங்கிறாங்க. ஹுஷுங்கிற வார்த்தையே 15 இடத்துல வந்திருக்குது. அப்போ அதனுடைய மானா அர்த்தம் என்னன்னு சொன்னால், உள்ளத்தை அப்படியே தனக்கு தாழ்த்தி கொள்வது, அல்லாவிடம் வந்து பயத்தை ஏற்படுத்துறது, உள்ளத்தை அல்லாவுக்காக தன்னை தாழ்த்தி கொள்வது. அப்போ ததல்லுல் ஹவுஃபுங்கிறது ஒரு உள்ளத்துக்கு ஏற்பட்டுச்சுன்னா, ததல்லுனா தன்னை சாதாரணமாக ஒரு இழிவானவனாக, ஒரு சாதாரணமானவன் நினைப்பது. பயத்தை, அதாவது பயமும் அதே மாதிரி தன்னை சாதாரணமாக நினைக்கக்கூடிய தன்மையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அவனுடைய உடல் உறுப்புகள் அப்படியே அவனுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சு. அப்போ உள்ளத்துக்கு அது ஏன்னா உள்ளத்தை பின்பற்றி தான் எல்லா உறுப்புகளும் போதும். உள்ளம் சரியாகிவிட்டது என்றால் உறுப்புகள் சரியாக சென்று கொண்டிருக்கும். அப்போ அச்சத்தினுடைய அசல் இடமே உள்ளதான். மஹல்லுல் ஹுஷூ வந்து கல்ப், உள்ளமாகத்தான் இருக்கு. அப்போ அதனுடைய பிரதிபலிப்பு எங்கே ஏற்படும்னா உறுப்புகளில் ஏற்படும். அதான் வந்து ஹுஷூங்கிற வார்த்தை. அது வந்து பிரதிபலிப்பு உறுப்புகளில் ஏற்படும். அது இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்போது ஹுஷூங்கிறது, அதாவது ஹுஷூங்கிறது என்னன்னா, உள்ளம் வந்து எனக்கு நிலைச்சிருக்கிறது ரப்புக்கு முன்னாடி, அதாவது பணிவதை கொண்டும் தன்னை சாதாரணமாக நினைப்பதை கொண்டும் உள்ளம் நிலைத்திருக்கிறதுக்கு சொல்லப்படும். அப்போ அதில் இன்னொரு ஹுஷூக்கு சொல்கிறாங்க. ஹுஷூங்கும்போது அசலில் வந்து உள்ளத்தினுடைய மென்மைத்தன்மை, அதனுடைய இரக்கத்தன்மை, அதனுடைய அமைதித்தன்மை, அதனுடைய அப்படி தன்னைக்காக பணிஞ்சு கொள்வது, இதற்குத்தான் இது ஹுஷூங்கிறது சொல்லப்படும். அப்போ ஒருத்தர் ஹுஷூ ஆகிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு எல்லா உறுப்புகளும் பின்பற்றக்கூடியதாக இருக்கு. ஹுஷூடைய இடம் வந்து உள்ளமாக இருக்குது. அது வந்து எனக்கு அதனுடைய உறுப்புகளில் அது வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. முகத்தில் அல்லது அதாவது உடம்புல, இது மாதிரி உறுப்புகளின் மீது அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய அசராத்துகள் வெளிப்பட்டது என்றால் உள்ளத்தில் என்னது எதுவுமே இல்லை. உதாரணமாக உறுப்புகளில் வெளிப்படுது. உறுப்புகளில் ஒரு தொழுகையில் கரெக்டாக இருக்கிறாரு, அதாவது உறுப்புகளில் அதெல்லாம் வெளிப்படுது. ஆனால் உள்ளத்தில் அந்த அச்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது நிஃபாக்குடைய ஹுஷு என்பதாக சொல்லுவாங்க. அதாவது முனாஃபிக் தனத்துடைய
ஹுஷு பயம், முனாஃபித்தனத்துடைய அச்சம் என்பதாக சொல்லுவாங்க. அது ஈமானுடைய அடையாளம் கிடையாது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஈயாக்கும் வ ஹுஷூஉன் நிஃபாகி. ஹுஷூஉன் நிஃபாக் அதாவது நயவஞ்சகத்தனத்தையோடு கலந்த அந்த பயத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்ப இந்த இடத்துல ஹுஷூ ஹுது அப்படிங்கிறது ஹுஷூங்கிறது உள்ளத்தால அல்லாஹ்வை நினைக்கிறது. وقد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون என்பதாக வரும். சரி, இப்ப இந்த இடத்துல خاشعون என்பதாக வரதை பார்க்கிறோம். அப்போ ஹலாங்கிறது ஃபலா தஹ்லான பில் கவுல் என்பதாக வரும். சரி, அப்போ ஹுஷூடைய விஷயத்தை சொல்லும்போது ஹுஷூங்கிறது இதுல என்னங்கிறத சொன்னோம், ஹுதுங்கிறது என்னங்கிறதையும் சொன்னோம். இப்போ ஹுஷூக்கும் ஹுதுவுக்கும் வித்தியாசம் சொல்லி சொல்ல போனா ஹுஷூங்கிறது உறுப்புகளில் ஏற்படுறதுன்னு சொன்னோம். அது ஹுதுங்கிறது என்னது, ஹுஷூங்கிறது உள்ளத்தில் ஏற்படுறது. அதை கொண்டு உள்ளத்தில் அதனுடைய உடலில் அந்த வெளிப்பாடுகள் ஏற்படும். உடல்ல வெளிப்பாடுகள் ஏற்படும். சரி, அதாவது இப்போ உதாரணமா ஹுஷூங்கிறது ஒரு உண்மையான நிகழ்வு ஏற்படும் போது தான் உள்ளத்துல பயம் ஏற்படும். ஹுதுங்கிறது பொதுவா சொல்லும்போது அது தக்கல்லுஃபாக, அதாவது நிஃபாக்கின் அடிப்படையில் இருக்கலாம், இல்லை பயத்தின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது வேற அங்குள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் என்ன செய்யலாம், ஹுதுங்கிறது இருக்கலாம். அரபுகள் சொல்லுவாங்க ஹஷா கல்புகுன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஹலா கல்புகு என்று சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹலா கல்பு என்பதாக சொல்ல மாட்டாங்க. ஹுஷுங்கிறது உள்ளத்துடைய செயல்கள் இருக்கு. அதனால என்னது, ஹஷ் அல் அஸ்வாத், ஹஷ் அல் வஜுஹு, முகம் அதாவது உள்ளம் சப்தம் அடங்கி விடுறது, அதே மாதிரி முகம் அப்படியே சாந்தமாயிடுறது, பார்வை அப்படியே அமைதியாயிடுறது, இதெல்லாம் இந்த ஹுஷுல் கல்பு உள்ளங்களுடைய அந்த வெளிப்பாட்டில் தான் ஏற்படும். அப்போ ஹுஷுங்கிறது இதுதான் சொல்லப்படும். சரி, அப்போ ஹுஷுங்கிறது எப்படி ஏற்படும்னா அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அல்லாஹ் ஞாபகத்தை கொண்டு ஏற்படும். அப்போ ஹுஷு ஹுது, அப்போ அலா வஜிஹில் ஹுஷூஇ வல் ஹுதுஇ, ஹுஷு இரையச்சம் என்னும் பணிவினுடைய அடிப்படையில் அதை நெருக்கிக் கொள்வது, அதில் ஒட்டி கொள்வது, இன்னும் வழிபாட்டில் அது நிரந்தரமாக இருப்பதற்கு இந்த குரான் தூண்டுகிறது. யா மரியம் குனுத்தீல் ரப்பிக்கு, ஓ மரியமே நீங்கள் குனுத்தீல் ரப்பிக்குன்னு உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் பணித்துக் கொள்ளுங்கள், வழிபடுங்கள் என்று அர்த்தம். கணத்தை இயக்குனத்துக்கு உக்குனுத்தீல் ரப்பிக்கு மஸ்ஜிதி ஒரு கை அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து வரும். சூரத்துல் பக்ரால தான் வருது, அப்போ இந்த ஆலமிரான்ல வருது. அப்போ குனுத்திங்கிறது என்ன செய்யறது, நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள், என்ன செய்யுங்க, வணங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. சரி, இப்போ ரிஜாலன், ரிஜாலன் என்பது என்ன, ஜமு ராஜில், ராஜிலுன் என்பதனுடைய பன்மை தான் ரிஜால். ராஜில் என்ற வார்த்தையுடைய பன்மை ரிஜால். ஒவ்வொல் காயும், அவன் நிற்கக்கூடியவன், அலல் கதமேன், இரண்டு கால்களின் மீது நிற்கக்கூடியவனுக்கு காயம் என்பதாக சொல்லப்படும், ராஜில் என்பதாக சொல்லப்படும். காலர் ராகிபு, ராகிப் அவர்கள் சொல்கிறார்கள், உஷ்துக்க மினர் ரிஜிலி ராஜுலுன் லில் மாஷி பிர் ரிஜிலி. உஷ்துக்க மினர் ரிஜிலி, ரிஜில் என்பதிலிருந்து பிரிந்ததாக இருக்கிறது. ஐ ராஜிலுன் நடக்கக்கூடியவன், ராஜிலுன்னா என்ன, இல் மாஷி பிர் ரிஜிலி, அதாவது ரஜில் காலை கொண்டு நடக்கக்கூடியவனுக்கு ராஜில் என்பதாக சொல்லப்படும். காலை கொண்டு யார் நடக்கிறானோ அவனுக்கு ராஜிலுன் என்பதாக சொல்லப்படும். ரஜில எர்ஜலு, அதிலிருந்து ராஜிலுன். அப்போ உஷ்துக்க மினர் ரிஜில் என்பதிலிருந்து முஷ்தக்காக வந்திருக்கிறது, அதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஓ யுகாலு சொல்லப்படும், ரஜில ராஜிலுன், ரஜில எர்ஜலு நடந்தான் அர்த்தம், நடக்கக்கூடியவன் நடந்தான். ஐ அதாவது கவியுன் அலல் மஷி, அதாவது நடப்பதன் மீது சக்தி பெற்றவன், அவன் நடந்து போக முடியும் அவனால. ரஜில ராஜுன்னா அவனால் நடந்து போக முடியும், அதுதான் கவியுன் அலல் மஷி, நடப்பதன் மீது சக்தி பெற்றிருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி ரஜில ராஜுலுன் என்பதாக சொல்லப்படும். சரி, இது ரிஜாலன், ரிஜாலன் என்பதற்கு சொன்னது. ராஜில் என்பது ஜமு ரிஜால். அதனுடைய விளக்கங்களை பார்த்தோம். ருக்குபானன், ராக்கிப் என்பதனுடைய பன்மை ருக்குபான், ஜம்உ ராக்கிபின், ராக்கிப் என்ற வார்த்தையின் பன்மைதான் ருக்குபானன். வஹுவமை எர்கபுல் ஃபரச, குதிரையிலே எவன் சவாரி செய்கிறானோ அவனுக்கு ராக்கிப் என்பதாக சொல்லப்படும். தாபத் அல்லது ஏதாவது ஒரு கால்நடையில சவாரி செய்யக்கூடியவனுக்கு ராக்கிப் என்பதாக சொல்லப்படும். நஹ்விஹிமா, அதே போன்று குதிரை அல்லது ஏதாவது ஒரு கால்நடை
அது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்துல பிரயாணம் செய்யக்கூடியவனுக்கு, அதில் ஏறி சவாரி செய்யக்கூடியவனுக்கு ராக்கிப் என்பதாக சொல்லப்படும். அந்த ராக்கிபினுடைய பன்மையான வார்த்தை தான் ருக்குபான். அப்போ ராக்கிபுன் என்பதற்கு ருக்குபானன் என்றும், ரஜுலுன் என்பதற்கு பன்மை ரிஜால், ராஜில் என்பதனுடைய பன்மை ரிஜால் என்பதாகவும் வந்திருக்கிறது. சரி, அப்போ ரிஜாலுங்கிறவன் காலால் நடக்கிறது, ராக்கிபுங்கிறது வாகனத்துல பயணம் செய்யறது. இப்ப பாருங்க தர்ஜுமால, ஹாஃபிது அல சலவாத்தி, தொழுகைகளை பேணிக்கையாக தொழுது வாருங்கள். தொழுகைகள் மீது பேணிக்கையாக இருந்து வாருங்கள். ஹாஃபிதுனா நிலைத்திருங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, இன்னும் நடுத்தொழுகையும் பேணுதலாக தொழுது வாருங்கள். வக்கூமு லில்லாஹி கானித்தீன், அல்லாவிற்கு நீங்கள் வழிபடக்கூடியவர்களாகவே எழுந்து நில்லுங்கள். வக்கூமுனா நில்லுங்கள்னு அர்த்தம். லில்லாஹி அல்லாவிற்காக வேண்டி, கானித்தீன் அவனுக்கு முழுமையான முறையில் வழிபடக்கூடியவர்களாக நீங்கள் எழுந்து நில்லுங்கள், அதாவது தொழுது கொள்ளுங்கள் அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹு தாலாவுடைய தொழுகைகளில் நிலைத்திருங்கள், நிலையாக தொழுது வாருங்கள். இன்னும் நடுத்தொழுகை நிலையாக தொழுது வாருங்கள். வக்கூமு லில்லாஹி கானித்தின், அல்லாஹுக்காக வேண்டி, கானித்தின் என்ற இறை எச்சத்தோடு பணிவோடு அல்லாஹுக்காக வேண்டி நின்று தொழுங்கள். சரி, ஃபைன் ஹிஃப்தும் நீங்கள் பயந்தால், ஹாஃப யஹாஃபிலிருந்து ஹிஃப்தும், ஃபைன் ஹிஃப்தும் நீங்கள் பயந்தால், ஃபரிஜாலன் நடந்தவர்களாக, அவர் ருக்குபானன் நடந்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள், அவர் ருக்குபானன் அல்லது வாகனத்தில் ஏறியவர்களாக தொழுது கொள்ளுங்கள். அப்போ ரிஜாலன்னா நடந்த நிலையிலும், அல்லது ருக்குபானன் பயணித்த வாகனத்தில் ஏறிய நிலையிலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இதா அமின்தும், நீங்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டால், நிம்மதி அடைந்து விட்டால், அப்போ அந்த பிரச்சனை பயம் நீங்கிவிட்டால், ஃபத்குருல்லாஹ அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், கமா அல்லமக்கும் அல்லாஹ் உங்களை எவ்வாறு கற்றுத்தந்தானோ, மாலம் தகுனு தஅலமூன் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை அறியாமல் இருந்தீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுத்தந்ததை போன்று நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறது, மாலம் தக்கூனு தஅலமூன்னா நீங்கள் அறியாம இருந்தீங்க, அல்லமக்கும் மாலம் தக்கூனு தஅலமூன் என்பதாக வரது பல இடங்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருந்தீர்களோ அதையெல்லாம் கற்றுத்தந்த, உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறிக்கொள்ளுங்கள். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களிலிருந்து எவர்கள் இறந்து விட்டார்களோ, மரணித்து விட்டார்கள், மௌத்தாயிட்டாங்க, ஓ எதரூன அஸ்வாஜன், அப்போ தங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி விட்டிருக்கிறார்கள், வசியத்தன், அதாவது எதரூன அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு விடுகிறார்கள், மனைவிமார்களை விட்டுட்டு போறாங்க. வசியத்தன் அஸ்வாஜிஹிம், அப்போ அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வசியத் செய்த நிலையிலே, மத்தாஅன் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ், அஸ்வாஜன் தன்னுடைய மனைவிமார்களை விடுகிறார்கள், வசியத்தன் அஸ்வாஜிஹிம், அப்போ அவருடைய மனைவிமார்களுக்கு வசிய செய்தவர்களாக, மத்தாஅன் கொடுப்பினைகள், அவர்களுக்குரிய செலவினங்கள், அவர்களுக்குரிய விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று வசிய செய்தவர்களாக, வசியத் என்றால் மரணிப்பதற்கு முன்பாக அவர் வசிய செய்கிறாங்க, இலல் ஹவுலி ஒரு வருடம் வரைக்கும், கைர இஹ்ராஜ் அவர்களை வெளியாக்காமல் அங்கே அமர வைத்து அவர்களுக்குரிய செலவினங்களை, அவர்களுக்குரிய உணவு உடை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று, அந்த மத்தாயை கொடுக்க வேண்டும் என்று தங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி வசிய செய்த நிலையிலே பிரிந்து விட்ட வசிய செய்திருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட வசிய செய்திருக்காங்க, அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய மனைவிமாரில் விட்டுட்டு போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வசிய செய்த நிலையில். அப்போ ஒரு வருடம் அவர்களை வெளியாக்காமல் கொடுக்க வேண்டும் என்று வசிய செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள், அப்போ அவங்க என்ன செய்யுங்க, அவ்வாறு செஞ்சுட்டு வெளியே மௌத்தாறாங்க. சரி, ஃபைன் ஹரஜ்ன அவர்களாக வெளியேறினால், வசிய செஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாம அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய அந்த செலவுகளை கொடுத்து கொண்டு இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியாக்கவும் இல்லை. ஃபைன் ஹரஜ்ன அவர்களாக வெளியேறினால், ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அப்போ அவர்களாக வெளியேறிவிட்டால் உங்கள் மீது குற்றம் கிடையாது. ஃபீமா ஃபஅல்ன அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டார்களோ, ஃபி அன்ஃபுஸிஹின்ன அவருடைய நஃப்ஸிலே, மின் மஅரூஃப் அவங்களுக்காக வேண்டி அவங்க எந்த ஒரு விஷயத்தை நலவான முறையில் செய்து கொண்டார்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்தவித குற்றமும் கிடையாது. அப்போ அவங்க தங்களுடைய, அதாவது இதான் முடிஞ்சு நிக்காக்காக வேண்டி அவள் தங்கள் தயார் செய்து கொள்றாங்க, அல்லது மற்ற விஷயங்கள் என்ன செய்றாங்க, தங்களை அலங்கரித்துக் கொள்றது, இப்போ தங்களை அலங்கரித்துக் கொள்வது அல்லது நறுமணம் பூசிக்கொள்வது. ஏன்னா பொதுவாக இதால் இருக்கும் பொழுது நறுமணம் கொண்ட எந்த பொருளும் புழங்கக்கூடாது. உதாரணமாக எண்ணெய் தேய்க்கிறது, தேவைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுலாம் இருக்குது, மனிதன் தன்னுடைய தலையை சரி செய்யறதுக்கு சீவுறதுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஆனால் நறுமணம் கொண்ட எண்ணெயோ அல்லது நறுமணம் கொண்ட பொருளையோ அதை புழங்கக்கூடாது. நறுமணம் இல்லாத எண்ணெய்களை தாராளமாக என்ன செய்யலாம், தேய்ச்சி கொள்ளலாம். நறுமணம் வரக்கூடிய அல்லது நறுமணம் வரக்கூடிய பொருட்களையோ அல்லது அதுக்குரியதையோ அல்லது அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களையோ செய்யக்கூடாது.
அப்ப அது அல்லாம தங்களை என்ன செய்றாங்க, இந்த ஜுனா இது முடிஞ்சதுக்கு பிறகு, எது முடிஞ்சதுக்கு? இத்தா முடிஞ்சதுக்கு, இத்தாவுடைய காலத்துல நம்ம சொல்றோம். இத்தா முடிஞ்சதற்கு பிறகு அவர்கள் நல்ல முறையில் அவங்கள தங்களை தயார் செய்து கொள்வதில எந்த குற்றமும் கிடையாது. வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹு தஆலா மிகுந்த சக்தி வாய்ந்தவனாகவும், அஸீஸுன் அஸீஸ்னா காலிப், எல்லா விஷயத்தையும் மிகைத்தவனாகவும், ஹக்கீமுன் நுணுக்கம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான். சரி. வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப். அப்ப தலாக் விடப்பட்ட பெண்மணிக்கு மஅரூஃபா நம்ம நல்ல முறையில அவர்களுக்கு மத்தாவை கொடுங்கள். அவர்களுக்குரிய அந்த மத்தா, அந்த அவங்களுடைய கொஞ்சம் பிரயோஜனமான பொருட்களை அவர்களுக்காக வேண்டி கொடுங்கள். மத்தா என்பதை பத்தி நம்ம ஏற்கனவே பலமுறை விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். ஹக்கன் அலல் முத்தகீன். முத்தகீன்கள் மீது அது கடமையாக இருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன்னா முத்தகீன்கள் மீது அது கடமையாக இருக்கிறது. கதாலிக்க இவ்வாறே யுபையினுல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் அறியக்கூடும், நீங்கள் இதை கொண்டு அறியக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்காக வேண்டி விளக்குகிறான். இவ்வாறே அல்லாஹ் விளக்கி காண்பிக்கின்றான். அப்ப இந்த ஆயத்துகள்ல பொதுவா சொல்லப்பட்ட விஷயம் என்ன? முதலாவது தொழுகையுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இடையில கொண்டு வரான். ஏற்கனவே அதனுடைய விளக்கங்களை சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து திரும்ப அல்லாஹு தஆலா ஆ மௌத்தா போனவங்களுடைய அந்த பெண்மணியுடைய இத்தா, அந்த மத்தாவுடைய விஷயத்த, அவங்களுக்கு வசியத் செஞ்சுட்டு போகக்கூடிய விஷயத்தையும், அதற்கு இத்தா முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு உரிய உரிமைகள், அதை நாம தடுக்கக்கூடாது. அதனால நமக்கு எந்த குற்றமும் கிடையாது என்ற விஷயத்தை அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு, அது மாரி தலாக் விடப்பட்ட பெண்மைக்கு அந்த மத்தா என்று மத்தா என்ன செய்யணும், அவங்களுக்காக வழங்க வேண்டும் என்பதை சொல்றான். இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு என்னது விளங்கக்கூடும் என்பதற்காகத்தான் தெளிவாக விளக்குகிறான். அப்ப இந்த ஆயத்துடைய அர்த்தங்கள பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்கள தெளிவான முறையில தஃப்சீர் என்ன செய்வோம், அடுத்து வர பாடங்கள்ல தெளிவான முறையில் காண்போம். அல்லாஹு தஆலா நாம் கற்கக்கூடிய ஒரு விஷயங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும், அதைக் கொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸையும் தக்வாவையும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.